ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ டுடே நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ஜென்ரல் டாபிக் லைக் ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு சின்ன 3 ஞானிகள் இருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யூஸ்வல் எல்லா வீட்லேயும் மாதிரி மிடில் கிளாஸ் ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க. நிறைய விஷயம் அவங்க கையில் இல்லைன்னு அவங்க எப்படி லைஃப்பில் ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து வெளியே போகிறாங்க. அங்கே பார்த்தா 3 ஞானிகள் இருக்காங்க. அந்த 3 ஞானிகள் பார்க்கும்போது, வாங்க ஞானிகளே எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடலான்னு அந்த அம்மா கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க, நாங்கள் 3 பேர் ஒன்றா வர முடியாதுமா, நாங்கள் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறோம், உனக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரம் கேளு, அதை பொறுத்து நாங்கள் 3 பேர் வரோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை பற்றி அந்த 3 ஞானிகளும் சொல்கிறாங்க. என்ன வரம்னா, ஒருத்தர் வந்து லவ், இன்னொருத்தர் வந்து பணம், இன்னொருத்தர் வந்து வெல்த் அப்படின்னு 3 பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வருவோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா வந்துட்டு ஓகே நான் போய் வீட்டில் கணவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கணவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி இப்படி 3 பேர் வந்திருக்காங்க, அவன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலான்னு கேட்கும்போது கணவர் சொல்கிறாரு, நம்ம கண்டிப்பாக மணியை சூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு பணம் தான் ரொம்ப பிரச்சனை, நம்ம பணம் இல்லை, நம்ம பணத்தை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமே அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வெல்த் வச்சுக்கலாம், நம்ம பேரும் புகழ்றது ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும், எல்லாம் வரும், நம்ம வெல்த் வச்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸாக ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கூட ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வருது. என்ன ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. அந்த குழந்தைகிட்ட இவங்க 2 பேரும் இந்த டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது, நம்ம ஏன் லவ்வை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. லவ்வை சூஸ் பண்ணி நமக்கு என்ன நடக்க போகுது அப்படி மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் போகிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், லவ்வை சூஸ் பண்ணால் நமக்கு வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப லவ்வோட சந்தோஷத்தோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், அதுவே நமக்கு போதுன்னு அப்படி இந்த குழந்தை சொல்லுது. சரி ஓகே நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், குழந்தை என்ன சொல்லுதோ அதுபடி போய்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டாக ஞானிகிட்ட போயிட்டு, இங்கே யார் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லவ் நீங்கள் முன்னாடி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, மற்றவங்களாம் நீங்கள் இருந்துக்க அப்படிமா அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே லவ் வந்துட்டு முன்னாடி வராங்க. பின்னாடி பார்த்தா அந்த பக்கம் மணியும் வெளுத்து 2 பேரும் சேர்ந்து வராங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வரீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது, ஆமாம்மா, லவ் இருந்தால் மணி வெல்த்தும் கூடவே வந்துடும். லவ் தான் முக்கியம். இன்கேஸ் நீங்கள் மணியை சூஸ் பண்ணியிருந்தாங்களா வெல்த்தும் லவ்வும் வந்திருக்க மாட்டோம். இன்கேஸ் வெல்த்து சூஸ் பண்ணியிருந்தாலும் நாங்கள் மணியும் லவ்வும் வந்திருக்க மாட்டோம். பட் நீங்கள் லவ்வை சூஸ் பண்ணிட்டீங்க, லவ் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது, மணி வெல்த்தும் லவ் இல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக நாங்களும் கூட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட வந்துட்டாங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே லவ் முக்கியம். லவ் இருந்தால் நம்ம கூட என்ன வேணா இருக்கும், எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம். ஆல்வேஸ் லவ் த பீப்புள்ஸ். தேங்க்யூ, பாய்.